ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 269. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 29ம் 26ம் கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி பார்த்தாக்க ஏபியில் 26 பாஸ் ஆயிருக்கு, ஏசியில் 29 பாஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் குரூப்பில் எதுவுமே பாஸ் ஆகலை. ஏன்னா நான் மெம்பர்ஷிப் குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நான் என் மிஷின் நம்பர் வந்த பின்னாடி மிஷின் நம்பர் வச்சு தான் நான் குரூப்பில் கொடுத்தேன். ஸோ குரூப்பில் எதுவுமே பாஸ் ஆகலை. மிஷின் நம்பர்லாம் வரத்துக்கு முன்னையே நான் கெஸிங் எடுத்து போடுறதுனால சேனலில் மட்டும் தான் பாஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போ ஏன் நான் இப்போ இந்த இது சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வர கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்க இது யூஸ் இல்லை, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கெஸிங் தரது நியாயமா, ரிசல்ட் வந்த பிறகு வந்ததுக்கப்புறம் கெஸிங் தரது நியாயமான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து அதாவது இந்த கெஸிங் வந்து நான் ரிசல்ட் வரத்துக்கு 3 மணிக்கு மேலே போடணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை. நான் லேட்டாக ஆயிடுச்சு, என்னால் வாய்ஸ் கொடுத்து போட முடியல, வீடியோவே போட முடியலன்ற சுச்சுவேஷனில் கூட வாய்ஸ் இல்லைனா கூட அட்லீஸ்ட் நம்ம எடுத்த கெஸ்ஸிங்காவது நம்மளை ஃபாலோ பண்ணுற ஒரு 10 பேர்னா கூட அவங்களுக்கு நம்ம சொல்லிடணும். பார்க்குற ஏதோ 1 2 பேருக்காச்சும் யூஸ் ஆகுன்றதுனால தான் லேட் ஆயிடுச்சுன்னா கூட வாய்ஸே இல்லைனா கூட ஜஸ்ட் என்னுடைய கெஸ்ஸிங் மட்டுமாச்சும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டப்போ கூட டைம் 1:30 மணி இருக்கும். ரிசல்ட் வரது பார்த்தீங்கன்னா 3 மணி. அப்படி பார்த்தா கூட நான் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 1:30 மணி நேரத்துக்கு முன்னே, அதாவது 1:30 மணிக்கே நான் வீடியோ போட்டுட்டேன். ஆனால் அவங்க வந்து ரிசல்ட் வந்ததுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு, நான் ஏதோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதை வச்சு கெஸிங் சும்மா ஏதோ பாஸ் ஆயிடுச்சுன்ற போடுற மாதிரி நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. இதுக்கும் மேலே என்னால் நேரத்தில் வீடியோ போட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக நான் நேரத்துலேயே போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அப்படின்றதுனால தான் என்னால் வாய்ஸே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியலனா கூட அட்லீஸ்ட் என்னோட கெஸ்ஸிங்காச்சும் உங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வீடியோ போடுறேன். நான் ஒரு நாளுமே கெஸ்ஸிங் வந்தது ரிசல்ட் வந்த பின்னாடி நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை. அது அது உண்மையா இல்லையான்றது நீங்கள் தான் கமெண்ட்டில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். எனக்கு எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே நம்ம வீடியோ முடிஞ்சால் நேரத்தில் வந்தால் வரும், இல்லையா என்னுடைய வீடியோவே வராது. அது லேட் ஆயிடுச்சுன்னா நான் இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ போட மாட்டேன். 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாவே நான் வீடியோ போட மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்சால் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைனா வீடியோ வராது. ஏன்னா வீடியோ போட்டு இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரதுக்கு நான் வீடியோ போடாமல் கம்முனே கூட இருந்துடலாம் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் நான் நேரத்தில் வீடியோ எடுத்து போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நீங்களுமே புரிஞ்சுக்கணும். நேரத்தில் வீடியோ போட முடிஞ்சால் நானும் போடுவேன். என்னால் வீடியோ நேரத்தில் போட முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன்றது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. என்னால் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். நேரத்திலே கெஸ்ஸிங் எடுத்து வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக என்னால் எல்லா முயற்சியுமே நான் பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் லேட் ஆயிடுச்சுன்னா என்னுடைய வீடியோ வராதுன்றது நீங்களுமே புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வீடியோக்காக வெயிட் பண்ண வேணாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நாளைக்கு நேரத்தில் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.